ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு மெய் எண்கள்லேருந்து சில முக்கியமான எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்க்கலாம். இப்போ இங்கே மதிப்பு காண்க 81 பவர் 5/4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஜென்ரலாக 3 1/3 அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம எப்படி ரூட் ஆஃப்ல எழுதுவோம்? 3 √3 அப்படின்னு எழுதுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே 81 கொடுத்துருக்காங்க. பகுதியில் 5 இருக்குது. அந்த 5 நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ 4 √81 ஹோல் பவர் 5 அப்படின்னு எழுதிக்க போகிறோம். இங்கே 4 இருக்கனால எந்த எண்ணுடைய பவரில் 4 வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். 3 பவர் 4 பார்த்தீங்கன்னா 81. அப்போது 4 √3 பவர் 4 ஹோல் பவர் 5. இந்த 5 நம்ம அப்படியே தான் வச்சுக்கிறோம். இப்போது இதோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ரூட்லேருந்து வெளியே வரும்போது 3 கிடைக்கும் நம்மளுக்கு. இந்த 4 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் அந்த பவர் 5 அப்படியே தான் இருக்கும். இப்போ இதோட மதிப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 பவர் 5 வந்து 243. ஸோ இதுதான் இந்த சம்முக்கான ஆன்சர். மதிப்பு காண்க 81 5/4 உடைய ஆன்சர் 243. இப்போ இன்னொரு சம் கொடுத்துருக்காங்க, அது பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா மைனஸில் கொடுத்துருக்காங்க. அது எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். மதிப்பு காண்க 64 பவர் -2/3. அதே கான்செப்ட் தான். 64 நம்ம வச்சுக்க போகிறோம். √3 ஹோல் பவர் -2. இது அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ எந்த நம்பருடைய பவர் வந்து 3 இருக்குது அப்படின்றத பார்க்கணும். 4 பவர் 3 வந்து நம்மளுக்கு 64 வருது. அப்போது 3 √4 பவர் 3 ஹோல் பவர் -2. இதுதான் இதோடைய ஃபார்ம். இதிலிருந்து 3 நம்மளுக்கு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 4 கிடைக்கும். 4 பவர் -2. இப்போ 1/4 பவர் 2 இது எப்படி எழுதுவோம் அப்படின்னா 4 -2 அப்படின்னு எழுதுவோம். அதுதான் இங்கே நம்ம ரிவர்ஸில் எழுதியிருக்கோம். 1/4 பவர் 2. இப்போ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1/4² 16. 64 பவர் -2/3 உடைய ஆன்சர் 1/16.